நம்ம தேங்காய் லோடு இறக்கியாச்சு. இறக்கிட்டு நம்ம அடுத்தபடியாக லோடு ஏற்றுறதுக்கு வந்துட்டோம். நம்ம கம்பெனியில் நிற்கிறோம் லோடு ஏற்றுறதுக்காண்டி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம புண்ணாக்கு லோடு தாங்க ஏற்ற வந்திருக்கோம். எந்த ஊருக்குன்னா நம்ம பெங்களூருக்கு ஏற்ற வந்திருக்கோம் புண்ணாக்கு. நம்ம இறக்குன இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம் அம்ரலிக்கு. காலையிலே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மணி 7 மணிக்கெல்லாம் வந்து தார்பெல்லாம் போட்டுவிட்டோம் கீழே. லோடு ஏற்றிக்கின்னு கிளம்பிடுச்சு அந்த வண்டி. இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளக்கொட்டையோட மேலே தோல் வருது பார்த்தீங்களா, அந்த தோலை அதை ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க. இவ்வளோ அகலம் வச்சுன்னு கிளம்பி போயிட்டுருக்காங்க. பின்னாடி லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. சரி, லோடு ஏற்றுற வரையும் நம்ம ஏன் சும்மா உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு காலை உணவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம காய் எதுவும் இல்லாததுனால தக்காளி சோறு தான் செஞ்சுருக்கேன். கூட்டாஞ்சோறு நம்ம ஸ்லாங் படி சொல்லணும்னா. தக்காளி கொஞ்சம் இருந்தது, தக்காளி மட்டும் போட்டு தக்காளி சோறு வச்சாச்சு. ஏதோ ஒரு 3 விசில் வந்தால் முடிஞ்சிச்சு, 2 விசில் வந்தால். வாங்க அப்படியே நம்ம லோடு ஏற்றுறதும் போய் பார்க்கலாம். எந்தளவுக்கு லோடு ஏற்றிருக்காங்கன்னு தெரியல, போய் பார்க்கலாம். லோடு ஏற்றிட்டுருக்காங்க, நல்லா க்ளீனாக ஏற்றிட்டுருக்காங்க, பரவாயில்ல. உள்ளே இருந்து அப்படியே மூட்டை பிடிக்கிறாங்க, நேராக கொண்டு வந்து நம்ம வண்டியில் போடுறாங்க. லாஸ்ட் அட்டி மட்டும் ஏற்றணுங்க, முடிஞ்சு ஏற்றிட்டு வெயிட்டு பார்க்கணும், என்ன வெயிட்டு வருதுன்னு தெரியல. நம்ம கேட்ட வெயிட் வந்துருச்சுன்னா அப்படியே தார்பை போட்டு கட்டிக்கலாம். இது தார்பை போட்டு தான் நம்ம வெயிட்டே போகணும் பண்ணுறது. நான் அப்போ எழுதுதா? சரி, ரைட்டு வரேன். இது ஓகே. லோடு ஏற்றி முடிஞ்சு 1000 மூட்டைக்கு மேலே ஏற்றியாச்சு. நம்ம தார்பை போட்டுட்டு தான் எடைக்கே போகணும். நம்ம நல்லா உண்மையிலுமே சூப்பராக ஏற்றிருக்கிறாங்க, க்ளீனாக கச்சிதமாக ஏற்றிருக்கிறாங்க. வெற்றிகரமாக தார்பை போட்டு முடிஞ்சு மக்களே. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. தார்பை போகிறது தான் பயங்கர கஷ்டமான ஒர்க்கு நம்மளுது. ஃபுல்லாக போட்டு இழுத்துட்டோம். ஆனால் இது ஒரு 50 கிலோமீட்டர் கூட தாங்காது, மறுபடியும் லூஸ் ஆகிடும். அவ்வளோவா போட்டு இழுத்தாச்சு. மறுபடியும் நம்ம வழியில் போயிட்டு ஒரு டைம் இழுக்கணும், கம்பல்சரி இழுக்கணும். எங்களுடைய வயிற்றுச்சில் ஏன் தான் இப்படி கொட்டிக்கிறானுங்களோ தெரியல. லாஸ்ட்டு கயிறு போட்டுன்னுக்குறோம். வந்தான் வேமெண்ட்டுக்காரன் பார்த்தான், அவ்வளோதான் லாஸ்ட்டு கயிறு போட்டுட்ருக்கேன், 5-10 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போய் பார்த்தா சாப்பிட போயிட்டானாமா. 2 மணிக்கு மேலே ஆகணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 தான் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போய் நிற்கணும். ஒரு 10 நிமிஷம் அவன் இருந்தானா நம்ம பேமெண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம பில்லுக்கு ரெடி ஆகிட்டுக்கோம். இப்போ அந்த பேமெண்ட்கார நம்ம சாப்பிட போனதுனால லேட்டு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தால் அவனுக்கு என்ன தான். போங்க. லோடு ஏற்றி முடிஞ்ச உடனே டயரை ஒரு செக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லோடு ஏற்றுற இடத்துல பூராமே கல்லுங்க, நம்ம லெஃப்ட் ரைட் திரும்பும்போது நிறைய கல்லுங்க ஏறும். அதனால் கல்லெலாம் எடுத்துகிட்டு டயரெல்லாம் தட்டி பார்த்துறது நல்லது. இந்த டயர் ஏன் தான் எங்கள் உயிரை வாங்குதுன்னு தெரியல. எத்தனை டைம் கங்கு திருப்பி போட்டாலும் ஒன் சைடாகவே போயிட்டுருக்கு. அலைன்மெண்ட்டும் பார்த்தாச்சு, கங்கும் திருப்பி போட்டாச்சு, உள்ள விலையும் போட்டாச்சு.
எங்கே தான் மாற்றி போகிறதுன்னு தெரியல. சரி ரைட்டு. விவசாய நிலம், கத்திரிக்காய், தக்காளி, அவரைக்கெல்லாம் விளைச்சல் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குன்னு. சாப்பிட போனதுனால வெயிட்டு போட்டு பில்லு வாங்குறதுக்கு மணி 2:30 ஆகிடுச்சு. பில்லு வந்துடுச்சு. அப்படியே நம்ம இந்த வழியாக கிளம்புவோம். வாங்க அப்படியே போகலாம். அப்படியே ரிலையன்ஸ் பங்க்கில் டீசல், அம்ராலியில் டீசல் அடிச்சிட்ருக்கோம். 91 ரூபாங்க ரேட்டு. டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம்னா அடுத்த நேரம் மகாராஷ்டிராவில் டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணிகிட்ருக்கோம். 304 लीटर देखता हूँ है रहेगा, मिल जाएगा. ஃபுல் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பகோத்ரா 72 கிலோமீட்டர், தந்துகா 28 கிலோமீட்டருக்கு. இன்னும் தந்துகாலாம் தாண்டி பகோத்ராவுக்கு முன்னாடியே ரைட்டில் திரும்பிடுவோம். நேராக அது வட்டமான் போய் சேர்ந்துருவோம். வட்டமான்லேருந்து பகோத்ராவுக்கும் நடுவில் போய் சேர்ந்துருவோம். இந்த வழியில் நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். பாருங்கள், நான் நிப்பாட்டி டயரை செக் பண்ணுற டைமில் ஒரு தமிழ்நாட்டு வண்டி என்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. நாங்கள் அப்படியே நாமளும் அப்படியே பின்தொடர்ந்தே போவோம். இப்போ இங்கே பைபாஸ் வந்தாச்சு. நம்ம தாராப்பூர் வட்டமான் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம வட்டமானை தாண்டி தாராப்பூர் பக்கமாக நம்ம அம்ரலிலேருந்து எடுத்து சரியாக ஒரு 220 கிலோமீட்ரு நம்ம வந்துட்டோம். நம்ம இந்த ரோடை வந்து பிடிக்கிறதுக்கு அப்படியே நம்ம இப்போ டயரு கயிறு எல்லாம் செக் பண்ணி டெய்லியே ஒரு டைம் செக் பண்ணேன். அப்படியே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கயிறுலாம் லூஸ் ஆகிட்டுருந்துச்சு. இது கம்பல்சரி நாளைக்கு எங்கேயாவது இழுக்கணும். இல்லை நாளைக்கெல்லாம் கூட அந்த பக்கம் மகாராஷ்டிராவில் எங்கேயாவது இழுக்கணும். மகாராஷ்டிரா ரோடு சரியில்லை பார்த்திங்களா. அதனால் அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். மாப்பிள்ள தான் வண்டி ஓட்டுவான். இது எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு. ஓகே மக்களே, நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். காய்ஸ், இப்போ இதுக்கு வந்துட்டோம். நம்ம பெட்ரோலி தாண்டி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 3:30 மணி ஆகுது. மாப்பிள்ளை எக்ஸ்பிரஸ் அவுட் பண்ணுற இடத்துல வந்து எழுப்பி விட்டான். அப்படியே எழுந்து நம்ம டியூட்டியை கண்டினியூ பண்ணியிருக்கோம். வையாரா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு. முன்னாடி ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, நம்ம தம்பி பிரதர் போயிட்டுருக்கா. அப்படி முன்னாடி நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். ஓகே வாங்க, அடுத்து நம்ம நேராக ஒக்காயில் தான் போய் நிப்பாட்டுவோம். ஒக்காயில் போய் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்துல கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் அப்படியே போக போக பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படியே நம்ம நகர் டோல்கேட் தாண்டி ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த இடத்துல நிப்பாட்டி கயிறுலாம் டைட் பண்ணிட்டோம். லூஸாக இருந்துச்சு, டைட் பண்ணிட்டோம். அப்படியே இரவு உணவு முடிஞ்சு இப்போ நான் தான் ஓட்ட போகிறேன். அப்படியே டயர்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம். டைம் சரியாக ஒரு 10 மணி ஆகிடுச்சு நைட்டு. அப்படியே போயிட்டே இருக்கலாம். சுத்தமாக லூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, புறாமே டைட் பண்ணிட்டோம்.
வாங்க அப்படியே போக போக பார்த்துக்கிட்டே போகலாம்.